ஓம் சகனாவது சகனவ் புனக்து சகவீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மாவித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லோருக்கும் வணக்கம். 22ஆம் பாடம் வரைக்கும் எடுத்தோம், அப்படிதானே? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஓகே, ஞாபகம் இருக்குங்கிறது சந்தோஷம். அப்போ 23ஆவது பாட்டு எடுக்கணும் இல்லையா? 23 என்ன பாட்டம்? 23 ஆலய வழிபாடு. சரி, அப்போ ஆலயத்தை பற்றியெல்லாம் படித்தாச்சு. ஆலயத்தை பற்றி, அதனுடைய உறுப்புகள் பற்றி, அதில் உள்ள கடவுளை பற்றி, அதனுடைய விஷயங்களை பற்றியெல்லாம் ஆலயம் என்கின்ற பாடத்தில் படித்தாச்சான். அவர் சொல்ல ஆலய வழிபாடு அனைவருக்கும் இன்றியமையாதது. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கு, அப்படி தானே? ஆலயம், கோயிலில் போய் சாமி கும்பிடுவது என்பது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது, இம்பார்ட்டண்டானது, இன்றியமையாதது. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நாம் புதுசாக வச்சுருக்க என்னது? நம்முடைய புதிய சுலோகம் என்னது? வெரி குட். சமயவகுப்பு இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். அப்போ நமக்கு மொத்தத்தில் கோவில் இல்லாத ஊரில், ஏன் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாதுன்னா, அந்த ஊரில் நிம்மதி இருக்காது, அமைதி இருக்காது, ஒரு விஷயத்துக்கு சமாதானம் தேடி போய் உட்கார்றதுக்கு ஒரு இடம் இருக்காது. முன்னால எல்லாம் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அது கோயிலோட சேர்ந்தான் நடக்கும், கோயிலில் தான் நடக்கும். ஏதாவது சண்டைனாலும் கோயிலுக்கு வாடா பேசி தீர்த்துக்குவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கல்யாணமாக கோயிலில் வச்சு தான் முடிவெடுப்பாங்க. எந்த விஷயம் ஆனாலும் கோயிலில் வச்சு தான் பேசுவாங்க. ஆனால் இங்கே நமக்கு கோயில் இல்லாத ஒரு நிலைமை வந்தது போது அந்த விஷயங்கள் எல்லாம் அடிபட்டு போச்சு. எப்போ ஆங்கிலேயன் வந்தானோ அவன் கோர்ட்டு, அந்த கோர்ட்டுங்கிற அந்த விஷயத்தையே இல்லாமல் பண்ணிட்டான், கொண்டு வந்தான். கோர்ட்டை கொண்டு வந்தான், நம்ம கோயில் விஷயங்களை இல்லாக்கிட்டான். எந்த காரியத்துக்கும் கோயிலை நாடிக்கொண்டிருந்த பக்தர்களை இப்போ கோர்ட்டுக்கு போக வச்சாங்க. கோர்ட்டில் போய் மக்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே போய் சண்டை பிடிச்சி உள்ள சொத்தெல்லாம் விற்று கோர்ட்டில் கொண்டு கொடுக்கறதுக்குள்ள நிலைமை ஆக்குனாங்க. கோயில் அவ்வளவு முக்கியத்துவம் இருந்தது, அது இப்படி ஆச்சு. அப்போ கோயிலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருந்தது. கோயிலுக்கு போய் கும்பிடுறதுக்கு சில ரீதிகள் உண்டு, சும்மா ஏனோ தானோ என்று போவதுக்குள்ளதல்ல கோயில். கோயிலுக்கு போய் வழிபட விரும்புவர்களுக்கு கொஞ்சம் முறைகள், அந்த முறைகளை பற்றியெல்லாம் நடந்து கொள்ள வேணும். எப்படியெல்லாம்னா, சுத்தமான ஆடை உடுத்தாதவர்கள், நீராடாதவர்கள், வீட்டில் ஜனன மரண அசௌசங்கள் உள்ளவர்கள், வீட்டுக்கு விளக்கான பெண்கள் ஆலயத்துக்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. நீராடாதவர்கள் கோயிலுக்கு போனால் குளிச்சு கொண்டு தான் போகணும். இதுக்காகவே மதமான நாட்கள் இருக்காங்க. எங்கள் சர்ச்சையில் குளிக்காமல் போகலாம், பிரச்சனை இல்லைன்னு சொல்லுது. நம்ம இந்து கோயிலில் போனோம்னா குளித்து சுத்தமாக போக வேண்டும். 2, சுத்தமான ஆடை உடுத்து கொண்டு போகலாம், ஆடை சுத்தமாக இருக்கணும். வீட்டில் ஜனன மரண அசௌசங்கள் உடையவர்கள், அங்கே தான் ஒரு பாயிண்ட். பிறப்பு இறப்பு என்கின்ற அசௌகரியங்கள் உள்ளவர்கள் கோயிலுக்கு போக வேண்டாம் என்று சொல்லியிருக்கு. அது ஏன் அப்படின்னா, வேற பெரிய விசேஷம் ஒன்றும் கிடையாது. பிறப்பு இறப்பு, ஒரு பிறப்பு நடந்த வீட்டில் உள்ளவங்க கோயிலுக்கு போகிறாங்க, அவங்கள பார்த்தோன்னா கோயிலில் நிற்கிறவங்க எல்லாம் என்ன கேட்பாங்க? பிள்ளைக்கு ஆனா பண்ணா எப்படி நார்மலா அப்படி இப்படியெல்லாம் கேட்பாங்க. கோயிலுக்குள்ளால லௌகீக விஷயங்கள் பேசக்கூடாது, அந்த மனசு அங்கே நிற்காது. ஒரு அம்மா அவங்க மகளுக்கு குழந்தை பிறந்த வீட்டில் இருக்காங்க, அப்போ கோயிலுக்கு போவாங்கன்னா மனசு அங்கே நிற்குமா? அவங்க அங்கே இருந்துட்டு வீட்டை போய் நினைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி காரணங்கள் அதுக்கு முக்கியமாக உண்டு. அடுத்து தந்திரம் உள்ள கோயிலில் சில விஷயங்கள் உண்டு. அதே மாதிரி தான் மரணம் ஆனவர்களும், ஏன் மறிச்சாங்க, எப்படி மறிச்சாங்க, நீங்கள் பார்த்தீங்களா, கடைசி வரைக்கும் யார் கூட இருந்தது, இந்த மாதிரி உள்ள கேள்விகளையும் கொண்டு நம்ம அந்த ஆட்கள் எல்லாம் வருவாங்க. அங்கே லௌகீக விஷயங்கள் சிந்திக்கப்படும், பரிதாபமாக பார்க்கப்படும். கோயில் அதுக்கான இடம் இல்லை என்பதனால தான் நம்முடைய முன்னோர்கள் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் விலக்கு வைத்திருத்திருப்பார்கள். பின்ன சில தாந்திரிக முறையில் உள்ள விஷயங்களில் சில விஷயங்கள் உண்டு, அதெல்லாம் இருக்கட்டும். அடுத்த வீட்டுக்கு விளக்க அவங்களும் அதே மாதிரி தான். இத்தனை பேரும் கோயிலுக்கு போகக்கூடாது. ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஆறு அல்லது குளங்களில் வேட்டை முதலியவற்றை நன்கு தோய்த்து நீராடி பிறகு அதை நனைச்சி உணர்ந்த ஆடை அணிஞ்சிட்டு போகணும். லுங்கி அணிஞ்சிட்டு கோயிலுக்கு போகக்கூடாது. அந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் நம்முடைய கண்ணியத்துக்காக வேண்டி, பக்தர்கள் ஒரு கண்ணியமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி வைக்கப்பட்ட சட்டத்திட்டங்கள் தான், அவ்வளோதான். அதில் வேற ஆழமாக வேற ஒன்றும் பார்க்க வேண்டிய தேவையில்லை.
தீக்கை பெற்றவர்கள் அனுஷ்டானம் முடித்து உணவு அருந்தாமல் ஆலய வழிபாட்டுக்கு போக வேண்டும். தீக்கை முடித்தவர்கள்னா இது குருக்கிட்ட இருந்து தீட்சை வாங்கினவர்கள். அவங்க அனுஷ்டானம் சந்தியாவந்தனம் உண்டு, சந்தியாவந்தனம் செய்யணும், அந்த தீட்சை மந்திரம் சொல்லணும். இந்த விஷயங்களெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் கோயிலுக்கு போகணும். உணவு உண்ணாமல் கோயிலுக்கு போகணும். சைவர்கள் விபூதி சந்தனம் ருத்ராட்சம் முதலியவற்றையும், வைணவர்கள் துளசி நாமம் முதலியவற்றையும் அணிந்து, மற்றவங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு சமய சின்னங்கள் நிறைய இருக்குது. எந்த ஒரு சமய சின்னத்தை சமய சின்னம் இல்லாமல் இருக்கக்கூடாது. நீர் இல்லாத நெற்றி பால் நெற்றி என்று சொல்லுவார்கள். நீர் பூசாமல் நாம் இருக்கக்கூடாது. அல்லது சந்தனமோ குங்குமம் ஏதாவது ஒரு சமய சின்னம் இல்லாமல் கோயிலுக்கு போகக்கூடாது. அதில் விபூதியை பற்றி சொல்லும்போது நமக்கு தெரியும், நாம் இளநிலையிலெல்லாம் படிச்சிருக்கோம். புல்வெளியில் மேய்ந்த இளம் பசு, அது நாடன் பசுவாக இருக்குது, நாட்டு பசுவாக. ஜெர்சி பசுவனுடைய சாணகம் கிடையாது. நாட்டு பசுவனுடைய சாணகம் அப்படி உருண்டை அப்படியே கிடக்கும். ஜெர்சி பசுவனுடைய அப்படியே விழுந்து அப்படியே சப்பி பறந்து கிடக்கும். அது கிடையாது. இந்த விழுந்து பீஸ் பீஸாக இருக்கும், ரவுண்டாக சின்ன சின்ன வட்டமாக இருக்கும் நாட்டு பசுவனுடைய சாணகம். அந்த சாணியை எடுத்து உலர்த்தி அதை நீட்டி எடுக்கக்கூடியது தான் விபூதி. அதை துணியில் கட்டி வச்சு ஒரு பானைக்குள்ள எண்ணவும் நிறைய பூக்கள் வாசனை உள்ள பூக்களை போட்டு அதுக்குள்ளே இதையும் வச்சு மூடி வச்சுருந்துட்டு தேவைக்கேற்ப நாம் எடுத்து வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கு அவர் எதிலெல்லாம் வைக்கலாம்னு சொல்லியிருக்காரு. பட்டு பையிலாவது சம்புடம் வந்து சின்ன செம்பு பாத்திரம் வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். அதை தன்னை தரித்தவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தலால் பூதி என்று. விபூதிக்கு என்ன பெயர் காரணங்கள்? பூதின்னா தன்னை யார் அணிந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அடுத்து அணியவர்களை காப்பாற்றும், அதனால் அதுக்கு ரக்ஷை என்று பெயர். சிவத்துவம் அந்த சிவம் என்கின்ற தன்மையை விளக்குவதனால அதுக்கு பசிதம் என்றால் உருமாகைன்னு அர்த்தம். சாணகமாக இருந்தது பஸ்மீகரிக்கப்பட்டு உருமாக, அது பசிதம் என்றும். பாவங்களை நீக்குதலால் பஸ்மம் என்றும். நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கும், அதனால் அதுக்கு பஸ்மம் என்று பெயர். பஸ்மம்னா சாம்பலாக்குவது, பாவங்களை நீக்குவது. மலத்தை கழுவுவதால் சூட்சரம் என்றும் பெயர். மலம்னா அழுக்கு, ஆணவம் கர்மம் மாயை போன்ற அழுக்குகளை எல்லாம் நீக்கி சுத்தம் செய்வதனால் அதுக்கு சூட்சரம் என்று பெயர். அப்போ திருநீருக்கு என்னென்ன பெயர் காரணங்கள் வந்தது, என்ன பெயர் என்ன காரணம்னா நமக்கு புரிஞ்சாது. துர்மாற்றத்தின் இப்போ நமக்கு முன்னால எல்லாம் தெரியுது. இப்போ தான் மாடர்ன் ஹவுஸ் வந்து டைல்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து சிமெண்ட் வந்து எல்லாம் வந்தப்போ இந்த சாணியுடைய உபயோகம் இல்லை. எங்களுடைய பால்ய காலம் ஒரு 10-10 கிளாஸ் எல்லாம் படிக்க டைம் வரைக்கும் வீடு சாணி மொழி தான் வீடு இருக்கும். பாட்டி வீடெல்லாம் சுவரு கூட ஃபுல்லாக சாணி. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை சாணி மெழுகுறது ஒரு பயங்கர திருவிழா மாதிரி நடக்கும். எல்லா பிள்ளைகளும் எல்லாம் போய் சாணி கலக்கி சுவரெல்லாம் சாணி பூசி தகையிலெல்லாம் சாணி பூசி அந்த இடம் சுத்தமாக இருக்கும். இப்போ ஒரு கோழி அதனுடைய எச்சத்தை போட்டால் கூட அந்த இடத்துல கொஞ்சம் சாணி கலக்கி தெளிப்பாங்க, அப்போ அதனுடைய ஸ்மெல் வராது. இப்படி சாணிக்கு ஒரு தூய்மைப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. வீட்டில் ஒரு என்ன விசேஷம் இருந்தாலும் முதல்ல சாணி தெளிப்பாங்க, எங்கும் சுற்றி சாணி தெளிப்பாங்க. இது கிருமிநாசினியாக வேலை செய்யும், சுற்றுப்புறத்தில் உள்ள துர்நாற்றங்களை இங்கே வராமல் பாதுகாக்கும். இந்த மாதிரி விஷயங்களை அது செய்யும். அந்த சாணியிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய விபூதி ரொம்ப முக்கியமானது. உச்சியில் வச்சோம்னா நீர் தோஷம் ஜலதோஷம் வந்தாச்சுன்னு அதுக்கு மருந்து. இப்போ உள்ள இந்த நாம் இப்போ வாங்கக்கூடிய சில பஸ்மங்கள் கிடையாது, அது வேறு ஏதோ கெமிக்கல் சாக்குப்பொடி எல்லாமா இருக்கும். உண்மையான பஸ்மம் நல்ல தூய்மையான பஸ்மம், அது வந்து நீர்தோஷம் தலைவலி போட்டு தீர்க்கக்கூடியது. அடுத்து நமக்கு தெரியும் லாஸ்ட்டில் எல்லாரும் ஒருபடி சாம்பலாவோம் என்பதை நமக்கு விளக்கி தரக்கூடியதும் இந்த திருநீரனுடைய தன்மை. அதனால் நீ இந்த இந்த நீர் எப்படி சாம்பலாக இருக்கின்றதோ இதுபோல் நீயும் ஒரு நாள் சாம்பலாவாய். அதனால் ஆடாதே, ரொம்ப ஆடாதே, அமைதியாக இரு, சாந்தமாக இரு என்று சொல்லக்கூடியதுக்கு திருநீறு. இப்போ ஒரு திருநீருக்கு ஒரு கதை உண்டு. திருநீறு பூசினால் இவ்வளவு நன்மை அப்படி சொல்லி இப்போ நான் இந்த சொன்ன மாதிரி இந்த திருநீரை பற்றி ஒரு சமய மாநாட்டில் ஒரு பெரியவர் பேசுகிறார். அதை கேட்டுட்டு இருந்தார் ஒரு ஆள். அவருக்கு இந்த திருநீர் போடுவதெல்லாம் பிடிக்காது, ஆனால் அவருக்கு திருநீரால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் வேணும்.
திருநீரால் என்ன நன்மை கிடைக்கும்னா அந்த நன்மை வேணும், ஆனால் நீர் பூச பிடிக்காது. இதுதான் அவருடைய ஒரு டைப். அவர் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர், திராவிட கழகத்தில் உள்ள ஆள்னு இப்படி வச்சுக்கலாம். அவர் நண்பர் இந்த சன்னியாசிக்கிட்ட போய் கேட்கார், இந்த ஒரு ஞானி மேடையில் பேசின ஞானிக்கிட்ட போய் கேட்கார், ஐயா எனக்கு திருநீர் பூசுறது பிடிக்காது, ஆனால் இந்த திருநீர் பூசுவதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எனக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு ஆசை இருக்கின்றது, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா, திருநீர் பூசாமல் அந்த மாதிரி நன்மை கிடைக்குமா? அப்போ அவருக்கு புரிஞ்சு வச்சு இவன் ஒரு மடையன் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், சரி நீ திருநீர் பூசலைன்னா குழப்பம் இல்லை, திருநீர் பூசும் ஒரு ஆளை டெய்லி நீ பார்த்தாலே போதும் அப்படின்னு சொன்னார். அப்போ இவர் யோசிச்சு பார்க்காரு, ஓ அந்த கோடி வீடு கடைசி வீட்டில் உள்ள சுந்தரேசன் இங்கே ஆள், அவர் நெத்தி நிறைய பட்ட மாதிரி பிடிப்பார், நெத்தி நிறைய பட்ட மாதிரி திருநீர் பிடிக்கக்கூடியது. அவர் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டெய்லி காலையில் எழுப்பி போவார். இந்த சுந்தரேசன் உடனே வயலுக்கு போகிறதுக்கு வேண்டிய எதிரில் வருவார், இல்லைன்னா அவர் வீட்டு பக்கத்தில் எப்படியோ டெய்லி காலையில் பார்ப்பார். இப்படி ஆகி 1 மாதம் 2 மாதம் தாண்டின பிறகு இவருக்கு இந்த குடிக்கக்கூடியவனுக்கு சாராயம் குடிக்காமல் கை விரைக்கிற மாதிரி இவருக்கு இந்த சுந்தரேசனை பார்க்காம இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை கடைசியில் ஒரு நாள் சுந்தரேசனை வீட்டுக்கு போனால் சுந்தரேசனை காண முடியல. வீட்டில் போய் விசாரிக்கிறாரு. அவங்க சொன்னாங்க, அவர் காலையில் 4 மணிக்கே போயிட்டார், வயலில் ஒரு குண்டு தோன்றாரு, ஊற்றுக்குண்டு, அதுக்கு வேண்டிய நேரமே போனார் அப்படின்னு. அப்படியா சொல்லிட்டு இவர் வயலுக்கு ஓடாரு. வயலுக்கு ஓடி போய் இவர் வயலில் போய் அந்த குண்டில் இப்படி எத்தி பார்க்கும்போது அவர் அங்கே இருந்து மேலே பார்க்காரு. பார்க்கும் அவருக்கு நெற்றியில் திருநீர் தெரியுது. ஆஹா கண்டேன்னு சொல்லிட்டு இவர் ஓடுறாரு. சுந்தரேசன் இவரை விரட்டி பிடிக்காரு. டே ஓடியா நீ ஓடாத, நீ வா அப்படி சொல்லி, நீ கண்டதை யார்கிட்டையும் சொல்லாத, உனக்கு கிடைச்சதில் பாதி தாரேன் அப்படின்னு. என்ன நீ வா பிடிச்சி இழுத்து கொண்டு அவர் அப்போது கிணறு தோண்டும் போது ஒரு பானை கிடைக்குது கிணட்டுக்குள்ளே இருந்து. அந்த குண்டில் இருந்து பானை கிடைச்சது. பானையை திறந்து பார்த்து தங்கம். அவர் திறந்து பார்த்துட்டு இப்படி நிமிர்ந்து பார்த்து பழாக்கும் நம்ம ஆள் இவரை பார்க்குறது. அப்போ இவர் காணலை. உண்மையிலே இந்த நம்ம திராவிட கழகம் அவர் கையில் தங்கம் இருக்கிறதெல்லாம் பார்க்கல, அவரை விபூதியை பட்டம் தான் பார்த்தார். ஆனால் அவர் என்ன நினைச்சார், இவர் இந்த தங்க பானையை பார்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லி உடனே ஓடி போய் பிடிச்சிட்டு பாதியை தட்டி ஒரு கவலை பொதிஞ்சு இதை வச்சுக்கோ, யார்கிட்டையும் சொல்லாத, சொன்னால் கவர்மெண்ட் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்னார். இதிலிருந்து அவனுக்கு புரியுது. அவன் இப்போ யோசிக்கான், பூதி போட்டேன், அப்போ நான் பூதி போட்ட ஒரு ஆளை பார்த்ததுனால எனக்கு பாதி பானை தங்கம் கிடச்சிருக்கு, அப்போ நானே போட்டிருந்தா முழு பானையும் கிடச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் போனதாக ஒரு தத்துவம். இதுக்குள்ள ஒரு குதக்க கேள்வி கேட்கலாம். அப்படி விபூதி போட்டால் முழு பானை தங்கம் கிடைக்கும்னா அந்த விபூதி போட்ட ஆளுக்கும் பாதி தானே கிடைக்குது, பாதி மற்றொரு கொடுக்க வேண்டியது இல்லையா அப்படி கேட்கலாம். அதெல்லாம் அங்கே இருக்கும். திருநீர் போட்டால் பானை கிடைக்குதோ என்னவோ, நிதி கிடைக்குதோ என்னவோ, நம்முடைய மனசு சொஸ்தமாகும், நம்முடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நம்முடைய வார்த்தைகள் சாத்வீகமாக ஆகும். நீர் அணிந்த நெற்றி இருக்கும்போது அந்த ஆளுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். ஒரு கூட்டத்தில் முழுக்க விபூதி பூசி ஒரு பெரிய ஒரு விபூதி ஞான பழமாக நின்னாச்சுன்னா அவருக்கு எவ்வளோ மரியாதை கிடைக்குமோ அந்த மரியாதை கிடைக்கும். அது திருநீரனுடைய, அது மத சம்பந்தமாகவும் ஆரோக்கிய சம்பந்தமாகவும் நமக்கு பயன்படுத்தலாம். திருநீரை வடக்கு முகமாகவோ கிழக்கு முகமாகவோ நின்று, திருநீர் கீழே விழப்படாது, தகையில் விழப்படாது. தகையில் விழும்போது நம்ம காலில் விழும், காலில் விழக்கூடாது திருநீர். அப்படி விட்டாலே நடுவில் உள்ள 3 விரல்கள் 1 2 3 இந்த 3 விரல்களால், இதுக்கு வேறு திரிபுண்டரம்னு பேர், 3 விரல்களால் போடுவது திரிபுண்டரம். எடுத்து இப்படி பூசி அண்ணாந்து தாத்துட்டு நெற்றியில் அப்படி பூசிக்கொள்ள வேண்டும். சிவசிவா என்று சொல்லிக்கொண்டு பூசிக்கொள்ள வேண்டும். சிவனை தியானித்து காலை மாலையிலும் குளித்தவுடனும் பூஜைக்கு முன்னும் ஆலய வழிபாட்டுக்கு முன்னும் சாப்பாட்டுக்கு முன்னும் எல்லாம் பூசலாம். எப்போ நெற்றி நீரோடு இருக்க வேண்டும். சமய தீட்சை முறைப்படி விபூதி தரிப்பது தகுதி. தீட்சை வாங்கினவங்களுக்கு தனி இது. அப்படி தீட்சை பெற்றுக்கொள்ளும் வரை நாம் போடுறதுக்கு விபூதியை தண்ணீரில் குழைச்சி ஓம் ஈசான மூர்த்தியே நமக என்று சில உச்சியில் வைக்கணும், தலையில் வைக்கணும். தத்புருஷ பக்தராய நமக சொல்லி நெற்றியில், அகோர ஹிருதயாய நமக சொல்லி மார்புல, வாமதேவ குகாய நமக என்று சொல்லி தொப்புள்ள, சத்யோஜாத மூர்த்தியே நமக என்று சொல்லி புஜங்களிலேயும் கை முட்டுக்களிலேயும் மணிக்கட்டிலையும் இடுப்புகளிலேயும் கால் முட்டுக்கள்லையும் தரிக்கணும். இந்த இடத்துலையும் திருநீர் தரிக்கணும். திருநீர் பூசுறதுன்னா இப்படி பூசணும். நாம் ஒரு பொட்டு வைக்கிறதுக்கே நமக்கு என்னது தயக்கமாக இருக்கின்றது. ஒரு உண்மையான ஒரு பக்தர் இவ்வளவும் பூசணும். ஈசான மூர்த்தியை சொல்லி சலையில், தத்புருஷவத்காய நமகன்னு சொல்லி நெற்றி,
அகோர ஹிருதயாய நமக சொல்லி, மார்பு வாமதேவ குகாய நமக சொல்லி, தொப்புள் சத்யோஜாத மூர்த்தியை நமக என்று இத்தனை விஷயங்களையும் செய்து தெரிவிக்க. திருஞான சம்பந்தர் பாண்டியனுடைய, நமக்கு தெரியும், நம்ம தொடக்கங்களில் படித்தது தான் பாண்டியனுடைய வெப்பு நோய் பாட்டு. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயன் திருநீரே, பூசையினியது நீரு புண்ணியமாவது நீரு, பேசையினியது நீரு பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு, அந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவாயன் திருநீரே, ஆற்றல் அடல் விடை ஏறும் ஆலவாயன் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன், தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பிணியாயின தீர, சாற்றிய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர் தாமே. அப்படி என்னுடைய பெருமையை பற்றி திருநீற்று பதிகம் 10 பாட்டு இருக்காரு. மந்திரமாக இருப்பது, வானவர்கள் தேவர்களுடைய மேல உடம்புல பூசி இருப்பது, அழகாக இருப்பது, துதித்து பேசப்படுவது, தந்திர சித்திகளை தரக்கூடியது, சமயத்தில் உள்ளது, அழகான மாதுளம்பழத்தை போன்று சிவந்த வாயுடைய அந்த உமையினுடைய பங்கன் துணைவன், ஆலவாய். இது 2 சொல்லலாம். ஆலவாய்னா மதுரையும் சொல்லலாம், கேரளாவில் உள்ள ஆலுவாவும் சொல்லலாம். அந்த ஆலுவாயும் மதுரை என்கின்ற ஆலவாயும். பூசை இனியது, உடம்புல பூசுறதுக்கு ரொம்ப இனிமையானது. புண்ணியம், பூசனா புண்ணியம் தரக்கூடியது. புகழ்ந்து பேசுறதுக்கு இனிமையான. இப்போ நாம பேச தொடங்கியே 10 நிமிஷம் ஆயாச்சு. திருநீரை பற்றி மட்டுமே நாம பேசிட்டு இருக்கோம். புண்ணியம், பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம், பெருந்தவம் செய்வர்களுக்கு ஆசை கெடுப்பது. நீர் பூசியாச்சுனாலே ஒரு மனசுல இருந்து ஒரு ஆசைகள் வெளியே போயிடும். ஆசை, ஒரு காம சிந்தனைகள் போன்றவை ஒன்றும் வராது. ஆசை கெடுப்பது. அந்தமதாவது நீர் எல்லாத்துக்கும் முடிவாக இருக்கக்கூடியது. தேசம் புகழ்வது. அப்படிப்பட்ட 10 பாடல் சொல்லிட்டு 11வது பாடுவார். ஆற்றல் அடல் விடை ஏறும், நல்ல கெப்பாசிட்டி உள்ள சக்தி ஆய்ந்த ஆண் காளையின் மீது ஏறக்கூடிய ஆலவாயனுடைய திருநீற்றை போற்றி பகலும் இரவும் எல்லா நேரமும் பூசுகன் ஞான சம்பந்தன். இங்கே இவனுக்கு உடம்புல பூசுகின்றேன் ஞான சம்பந்தன். எவ்வளோ ஒக்கத்து பாருங்க. அங்கே நான் பூசுறேன், இதை பூசுனாச்சுன்னா தேற்றி தென்னன் உடலிட்ட தீப்பிணியாயின தீர, உடம்புல பட்ட அந்த தீ சூடாகி அந்த நோய் தீர பாடின பாடல் 10 யார் காணாமல் படிச்சிருக்காங்களோ அவங்க வல்லவர் தானே சொல்றாரு. அதனால எல்லாரும் நீர் பூசுவோம், நீ திருநீற்று பதிகத்தை காணாமல் படிப்போம். விபூதியை தரித்து கொண்டு ஓம் நமச்சிவாய என்கின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை பலமுறை ஜபித்து கடவுளை வணங்க வேண்டும். அடுத்து ருத்ராட்சம். ருத்ராட்சத்தில் வரலாக நமக்கு தெரியும். சிவனுடைய கண்களில் இருந்து விழுந்த மணிகள், கண்ணீர் துளிகள், அது ருத்ராட்சகமாக, அது ருத்ர அக்ஷம் அப்படின்னு. ருத்ரனுடைய அக்ஷம்னா கண், கண்களிலிருந்து வந்தவை ருத்ரனுடைய கண்கள் என்று சொல்லும். இனி ருக்குனா சம்சார துக்கம், இந்த உலகத்தில் வாழக்கூடிய சம்சாரமாகிய துக்கம், இந்த சம்சார துக்கத்தை நீக்கக்கூடியது ருத்ராக்கம். அந்த ருக்கினை திராக்கம் செய்வது, நீக்குவது. அதனால அதுக்கு ருத்ராட்சம் என்று பெயர். நல்ல ருத்ராட்சத்தை உரைத்து பார்த்தால் பசும் பொன்னினுடைய மாற்றிருப்பது காணலாம் சொல்லாரு. இதில் மக்கள் உடலுக்கு நன்மை பெறக்கூடிய சில பொருட்கள் எல்லாம் இருக்கின்றன. மருந்துல எல்லாம் சேரும். இங்கே இருமல் மருந்து, கபம் சார்ந்த மருந்துகளுக்கெல்லாம் ருத்ராட்சம் ஒரு கூட்டாக சேரும். இது உடம்பு மருந்தோடு கலந்து கொடுத்தால் பல நன்மைகள் உண்டாகின்றன என்று மருத்துவ நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள். ருத்ராட்சத்தில் பட்டு உடம்புல பாயக்கூடிய தண்ணீர் புனிதமானது. அதனால தான் தலையில் ருத்ராட்ச மாலையை சுற்றிட்டு குளிப்பாங்க ஞானிகள். கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்துட்டு குளிக்கணும். குளிக்கும்போது அந்த ருத்ராட்சத்தில் பட்டு உடம்புல படக்கூடிய தண்ணீர் புனிதமான தண்ணீராக மாறும். இளங்குமாமணி உருத்திர அக்கம் ஒன்றணியில் விலங்கையிற்று வெம்பூதங்கள் முதலிய மேவா. அதாவது இளங்கும் மாமணி ருத்ராட்சம், மாமணி பெரிய மணியாகிய ருத்ராட்சம் ஒன்றை
நாம் அணிந்தோம் என்று சொன்னால், அது நாம் அணிந்தோம் என்று சொன்னால் விலங்கு எயிற்று வெம்பூதங்கள், அதாவது ஒரு பூதம் விலங்கு தொல்லை செய்வினை தோஷம் இந்த மாதிரி தோஷங்கள் ஒன்றுமே நம்மை தாக்காது. ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதற்கு எவன் கூசுகின்றானோ அவனை காண்பதற்கு இறைவனும் கூசுகிறான். பூண்பதற்கு கண்டியினை கூசியிடும் புல்லியரை காண்பதற்கு கூசும் அரண் கைத்து. அதாவது ஒருத்தன் ருத்ராட்சம் கழுத்தில் போடுறதுக்கு அல்லது கையில் போடுறதுக்கு அல்லது தலையில் போடுறதுக்கு அல்லது பாக்கெட்டில் போட்டு வச்சிருக்கிறதுக்காவது யாருக்கு தயக்கம் வருகின்றதோ கூசுகின்றானோ அவனை பார்ப்பதற்கு கடவுள் கூசுவார், சிவன் கூசுவார். அவரை பார்க்க மாட்டான் கடவுள். அதனால் நாம் என்ன செய்யணும்? ருத்ராட்சத்தை, அதுவும் கோயில் பூசாரிகள், அடியவர்கள், துறவிகள் எல்லாம் கண்டிப்பாக ருத்ராட்சம் அணிய வேண்டும். பெண்கள் அணியலாமா அப்படி இப்படியெல்லாம் கேள்வியெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடாது. மிக முக்கியமான விஷயம், 5 முக ருத்ராட்சம் அனைவரும் அணிய வேண்டும். அணியலாம், எந்த நேரத்திலும் அணியலாம். புரிஞ்சுதா? எந்த நேரத்திலும், துஞ்சலிலும் துஞ்சலில்லாத போதிலும், எந்த நேரத்திலும் எந்த செயலின் பொழுதும் ருத்ராட்சம் நம்முடைய உடம்புல இருக்கணும். ருத்ராட்சம் போட்டுட்டு மீன் சாப்பிடலாமா சார்? நீ ருத்ராட்சம் போட்டுட்டு மீன் சாப்பிடும்போது மீனால் ஏதாவது தோஷம் உண்டா அது தீங்கும். அதனால் சுத்தமாக இருக்கணும், கை கால் வாயில் கழுவி சுத்தமாக இருக்கணும். கோயிலுக்கு போகும்போது மீன், சிலவங்க சொல்லுவாங்க கோயிலுக்கு போகணும், நான் இன்றைக்கி மீன் தின்னேன் சார் அதனால் கோயிலுக்கு போகல சார், நான் இன்னைக்கு இறைச்சி தின்னேன் சார் அதனால் கோயிலுக்கு போகல சார். நீ இறைச்சி தின்னுட்டு கோயிலுக்கு போனால் சாமி ஒன்றும் அடிக்க மாட்டார், மீன் தின்னுட்டு கோயிலுக்கு போனால் சாமி அடிக்க மாட்டார். இறைச்சியும் மீனும் கண்ட்ரோலாக இருக்கணும். அது நம்முடைய வாழ்க்கைக்கான விஷயம். இல்லை சாப்பிட்டுட்டேன், மீன் சாப்பிட்டுட்டேன், நல்லா சோப்பு போட்டு கையை கழுவி வாயை கழுவிட்டு போ, உன மேலே அந்த மீனுடைய நாட்டம் வராமல் இருக்கட்டு போ. அதுக்காக வேண்டி கோயிலுக்கு போகாமல் இருக்காது. மீனை பேரை சொல்லி கோயிலுக்கு போகாமல் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் நம்மள நிறைய பேர் இருக்கான். இன்னைக்கு மீன் வாங்கினோம் சார் அதனால் கோயிலுக்கு போகல. எவ்வளோ முட்டாள்தனம்! மீன் வாங்கின மீனை தின்னுட்டு நல்ல கை காலை கழுவிட்டு போகணும். சாமி கும்பிடுவதும் கோயிலுக்கு போகிறதும் தான் முக்கியம். அங்கே போய் இந்த மாதிரி சால்ஜாப்புகள் அடிக்கக்கூடாது. மடியன் தான் என்ன செய்வான், இந்த மாதிரி சால்ஜாப்பு சொல்லுவான். அதனால் ருத்ராட்சம் மணி 5 முகம் உள்ள ருத்ராட்சம் எந்த பயமும் எந்த தயக்கமும் இல்லாமல் சின்ன பாலகர்கள் முதல் பெரியவர்கள் வரை அத்தனை பேரும் அணியலாம். சரியா? அடுத்து சந்தனம். சந்தனம் ரொம்ப குளிர்ச்சியானது, மனமானது, நமக்கு தெரியும். அது உடம்பில் உள்ள வெப்பத்தை நீக்கி நல்ல தன்மை, குளிர்ச்சி தரக்கூடியது. நெற்றியில் சந்தனம் வைக்கும்போது உடம்புல ஒரு வைப்ரேஷன் வரும், ஒரு சிலிர்ப்பு வரும். அது வரும். நம்ம எல்லா உடம்பினுடைய எல்லா நரம்புகளும் சேரக்கூடிய ஒரு இடம் இந்த இடம். நம்முடைய இப்போ ஹரிஷாக பொட்டு போடுவார் இல்லையா, அந்த இடம். அந்த இடத்துக்கு திலக காலம் என்று பேர். திலக காலம்னு ஒரு வர்மம். அது ஒரு முக்கியமான ஒரு வர்மம். அந்த வர்மத்தில் எல்லா நரம்புகளுடைய தொடர்பு வரும். அந்த வார இடத்துல நாம் இந்த சந்தனம் பூசணம் என்று சொன்னால் அது நம்முடைய உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். அந்த நரம்பு வழியாக இந்த உள்ள போகும்போது அந்த நரம்பு மண்டலம் சூடாகாமல் இந்த சந்தனம் பாதுகாக்கும். பரமசிவனுடைய நெற்றிக்கண்ணை நினைவூட்டுவதற்கு அடியார்கள் திலகம் அணிந்து கொள்கின்றனர். நெற்றி இந்த இதில் பச்சாச்சுன்னா நெற்றிக்கண் அப்படி, அதாவது சிவனுடைய, இது சிவனடியார்களும் வைப்பாங்க. திருநீர் மட்டும்தான் சிவனடியார்கள் வைப்பார்கள். இது நம்ம சந்தனமும் சிவனடியார்கள் பூசுவார்கள். திருமண், இது ஒரு மண், நாமம்ங்கிறது ஒரு மண், வெள்ளை மண். கிணறு தோண்டும் போது அங்கே ஆழத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய வெள்ளை மண், அதை எடுத்துகிட்டு போய் சுத்தப்படுத்தி அது இருக்கக்கூடிய திருமண். எப்படி திருநீர் எல்லாம் முடிவில் ஒருபடி சாம்பலாக மாறும் என்பதை குறிக்குமோ, அதுபோல எல்லாம் கடைசியில் ஒருபடி மண்ணாக மாறும் என்று, எல்லாம் மண்ணாக போய்விடும். புதைந்து மண்ணில் மண்ணோடு சேர்ந்து விடுவாய் என்பதை சொல்வதற்கு தான் இந்த திருநீர் உணர்த்துகின்றது. மட்டும் இல்லாமல் அந்த திருமண்ணுங்கிறது தரையில் இருக்கக்கூடிய மண், தரை. அந்த தரையில் இருக்கக்கூடிய மண்ணை நெற்றியில் தாங்கும்போது இறைவனுடைய பாதங்கள் அல்லாமல் நமக்கு வேறு கதி இல்லை என்பதை உணர்த்ததுக்கும் இந்த திருமாலின் திருவடியின் சாயலாக திருமாலடியார்கள் இது. அந்த வைணவர்கள் இப்படி ஒரு நாமம் போடுவாங்க இல்லையா, அதுவும் இந்த திருமண் தான். ஐயாவதியில் இப்படி மண் வச்சு பிடிப்பாங்க, அதுவும் என்ன தான் இந்த திருமண். அதனால் நம்முடைய இந்து சமயத்தினுடைய விபூதி, ருத்ராட்சம், சந்தனம், நாமம் போன்ற எல்லா ஏதாவது ஒரு சமய சின்னத்தை அணியாமல் நாம் இருக்கக்கூடாது. அப்படி அணிஞ்சோம்னா அவர்கள் இறைவனுடைய திருவடிக்கு பாத்திரமானவர்கள் ஆவார்கள். அடுத்து விக்கிரகங்கள்.
ஆலயத்தில் விக்கிரகங்கள் நிறுவப்பட்டிருக்குது. அந்த கோயிலில் வச்சிருக்கக்கூடிய அந்த சுவாமியினுடைய திரு உருவத்துக்கு விக்கிரகம் என்று பெயர். அரசர்கள், ஜனநாயக தலைவர்கள், இப்போ நாம் பார்த்தா தெரியும், ராஜாவுடைய சிலை வச்சுருப்பாங்க, காமராஜர் சிலை வச்சுருப்பாங்க, அண்ணா சிலை வச்சுருப்பாங்க, அண்ணா சிலை வச்சுருப்பாங்க, இப்போ ஒரு பேனாயை கொண்டு வைக்க போவாங்க. அப்படி இந்த மாதிரி எல்லாம் எதுக்குன்னா அவரை பார்த்து மகிழ்வதற்காக. அவர் வரிசையாக சொல்லார், நம்முடைய இறந்து போன பெரியவர்கள் தாத்தா பாட்டியினுடைய படத்தை வைத்திருக்கின்றோம், அவர்களுடைய அப்பா அம்மாவுக்கு படத்தை வச்சிருக்கின்றோம், காதலர்கள் ஒருவர் படத்தை மற்றொருவர் பார்த்து மகிழ்கின்றார்கள். இந்த நாகரிக காலத்திலையும் இதெல்லாம் நடக்க தான் செய்யுது, படத்தை பார்த்தாச்சுன்னா. அது மாதிரி அதாவது தங்கள் மதிப்புக்குரிய, தங்களுக்கு பிடித்த, தங்களுக்கு நெருக்கமானவர்களை நாங்கள் எப்பவும் பார்க்கறதுக்கு கையில் படத்தை வச்சிருக்கிற மாதிரி இறைவனுக்கு மேலே பற்று வைத்தவர்கள், இறைவன் மேலே பேரன்பு கொண்டவர்கள், அடியவர்கள் இறைவனுடைய திருவுருவத்தை படங்களிலும் ஆலய விக்கிரகங்களிலும் வணங்கி வருகின்றனர். இப்போ ஒரு பெரியவருக்கு, இப்போ நமக்கு அப்பாவுக்கு ஒரு படம் இல்லைன்னா தாத்தாவுக்கு படத்தை யாராவது இழிவுபடுத்தினால், இல்லை நம்முடைய இப்போ ஒரு பிரதமருடைய படத்தையோ யாராவது ஒரு தேச தலைவருடைய படத்தையோ ராமனுடைய படத்தையோ யாராவது இழிவுபடுத்தினா நமக்கு எவ்வளோ கோபம் வரும். ஏன்னா அது நமக்கு அவ்வளவு அன்பானது. அதுபோல் விக்கிரகத்தை இழிவுபடுத்தினாலும் நாம் நினைச்ச மாட்டோம், போக்க மாட்டோம். சிவலிங்கங்களையும் இறைவனுடைய திருவுருவங்களையும் கிண்டல் அடித்தா நமக்கு தாங்க. ஏன்னா அது நம்முடைய உணர்வோடு கலர்ந்தது. அதில் அந்த விக்கிரகத்தில் இறைவனை வருத்துவாங்க. இறைவனை நேரில் கண்ட பெரியவர்கள் நமது இந்து மதத்தில் உண்டு. அவர்கள் கண்ட விதத்தை, அவர்கள் சொன்ன அடையாளங்களை அவங்க சொன்னதை வச்சு தான் சிலைகள் செய்யப்படும். இப்போ இங்கே திருநாவுக்கரசர், பாலின் மொழியால் ஓர்பாகம் கண்டேன், 14 கணமும் பயில கண்டேன், நீல நிறமுண்ட கண்டங்கண்டேன், நெற்றி நுதல் கண்டேன், பெற்றங்கண்டேன், காலை கதிர்ச்சை மதியங்கண்டேன், கரந்தை திருமுடி மேல் தோன்றக் கண்டேன், மாலை சடையும் முடியுங்கண்டேன், வாய்மோர் அடிகளை நான் கண்டவாறேன்னு பாடியிருக்காரு திருநாவுக்கரசர். பாலின் மொழியால் ஓர் பாகம் கண்டேன், பால் போன்று இனிமையாக பேசக்கூடிய பார்வதி தேவி ஒரு பாகம் கண்டேன், 18 தேவ கணங்களும் சுற்றி இருந்து படிக்க கண்டேன், நீல நிறம் கொண்ட அந்த கழுத்து கண்டேன், நெற்றி நுதல் கண்டேன், அந்த பெருமை கண்டேன், காலை கதிர்ச்சை மதியம் கண்டேன், ஒளி தரக்கூடிய சூரியனை கண்டேன், சந்திரனை கண்டேன், கரந்தை திருமடி மேல் தோன்ற கண்டேன், கொண்டை மரம், அது கொண்டை பூ இருக்க கண்டேன், மாலை சடையும் முடியும் கண்டேன், மாலை சடை முடி இதெல்லாம் கண்டேன், சந்திரன் இருக்கிறதை கண்டேன். இப்படி எல்லா இதையும் நான் கண்டேன். இதையெல்லாம் வச்சு தான் உடனே ஒரு ஓவியர் என்ன செய்வார், இத்தனை விஷயம் இருக்குது அதை வச்சு உடனே அவர் இது திருநாவுக்கரசர் தன்னுடைய அனுபவத்தில் கண்ட விஷயத்தை அவர் சொன்னதை அந்த ஓவியர் படமாக மாற்றுவார் அல்லது சிலையாக மாற்றுவார். இப்படி தான் அந்த இறைவனுடைய வடிவங்கள் நமக்கு கிடைக்கும். இதே போல பேயாழ்வார் பாடலுக்கு திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரி சங்கங்கை கண்டேன், என் ஆழி வண்ணன்பால் இன்று திரு கண்டேன், அவனுடைய அந்த லட்சுமி கடாட்சம் கண்டேன், பொன் மேனியை கண்டேன், சூரியனுடைய நிறமுடைய உள்ள அந்த அழகை கண்டேன், மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அந்த ஆழி மாவுல போட்டிருக்கேன் ஆழி, இந்த ஆழியும் சொல்லலாம், சக்கர ஆழியும் சொல்லலாம், ஆழி கண்டேன், புரி சங்கம், அந்த புரி உள்ள வலம்புரி சங்கு, அந்த சங்கு இருக்கக்கூடிய கையை கண்டேன், என் ஆழி வண்ணன் பால், ஆழி வண்ணன்னா கருநீல நிறமுடைய வண்ணன்டம் என்று திருமாலை தான். இதெல்லாம் வச்சு தான் நம்முடைய உண்மை ஓவியம் போல நம்முடைய கலைஞர்கள் அதை வரைந்தார்கள், சிலையாக செய்யார்கள். சில இடங்களில் விக்கிரகங்கள் சில சுயம்புவாக முளைத்தவை உண்டு. தேவர்கள், ரிஷிகள் முதலியவர்களை பிரதிஷ்டிக்கப்பட்டதும் உண்டு. சுயம்புனா சில கல்லில் சில உருவங்கள் சிலருக்கு தெரியும், அதை எடுத்து வைத்து அவர்கள் அந்த ரூபத்தை உருவாக்குவார்கள் அல்லது அந்த கல்லையே வணங்குவார்கள். இதெல்லாம் சுயம்பு, தானாக தோன்றியது, யாரும் படைக்காம தோன்றியது. அடுத்து தேவர்களே நவகிரகங்கள் பிரதிஷ்டித்தது, வாயு தேவன் பிரதிஷ்டித்தது குருவாயூரில் வாயு தேவன் பிரதிஷ்டித்த கிருஷ்ணன், இப்படி தேவர்கள் பிரதிஷ்டித்தது, இப்படியெல்லாம் இருக்கு. இந்த உலகெங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த கடவுளை மூல மந்திரங்கள் சொல்லி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மூல மந்திரம் உண்டு நமக்கு தெரியும், சொல்லி குறிப்பிட்ட இடத்துல ஆகமம் உணர்ந்த ஞானிகள், ஆகமம் தெரிந்த ஞானிகள் ஆவாகனம், ஆவாகிதோ பவ, சம்ஸ்தாவிதோ பவ, சாநிருத்தோ பவ, சாநித்தியம் குரு குரு, பிரசீத என்ற மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அந்த இடத்துல ஆவாகனம் செய்கின்றார்கள். அது ஒரு கல்லிலையாக இருக்கலாம், ஒரு கம்புலையாக இருக்கலாம், வெட்டுக்கத்தியாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று அதில் ஆவாகனம் செய்கின்றார்கள். அடுத்து தயாநிதியே
அடியேனை அனுக்கிரகிப்பதற்காக இந்த விக்கிரகத்தில் எழுந்தருள வேண்டும் என்று அன்புடன் யாசித்து ஸ்தாபனம் செய்கிறார்கள். ஆவாகித்து அதில் ஸ்தாபனம் செய்வார்கள். சம்ஸ்தாபிதோபவ. அடுத்து பலவிதமான பூஜைகள், நைவேத்தியங்கள், நித்திய நைமித்திக பூஜைகள் எல்லாம் செய்து மந்திரங்கள் சொல்லி 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 அந்த சைதன்யத்தை அதிகப்படுத்துவார்கள். இப்போ தங்கத்தை மறுபடியும் மறுபடியும் அடித்து 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 செய்யும்பொழுது அழகான ஆபரணங்களாக மாறும். அதுபோல் இங்கே அந்த கல் விக்கிரகம் தெய்வமாக மாறும். இப்போ ஒரு 2500 ரூபா நோட்டு இருக்குது. 500 ரூபா நோட்டு அளவுக்குள்ள ஒரு பேப்பரை கிழிச்சு கடையில் கொடுத்தா வாங்குவானா? வாங்க மாட்டேன். ஆனால் இந்த 500 ரூபா நோட் அதுவும் பேப்பர் தான். ஆனால் அந்த பேப்பரில் ஒரு படம் இருக்கின்றது, அதில் ஒரு சிக்னேச்சர் இருக்கின்றது, அதில் நம்முடைய தேசிய சின்னம் இருக்கின்றது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அதுக்கு மதிப்பு கொடுங்க. அது மாதிரி சாதாரண கல் இந்த இவ்வளவு விஷயங்கள் செய்யப்படும் பொழுது அதனுடைய மதிப்பு கூடி ஆலய விக்கிரகத்தை வைணவ அர்ச்சை என கூறுவார்கள். அது அர்ச்சை என்றால் என்னன்னு கேட்டால் சர்ச்சைக்கு இடம் இல்லாமல் பதில் எழுத வேண்டும். அர்ச்சை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லாரு, சூரியனுக்கு முன்னால் கொஞ்சம் பஞ்சு எடுத்து இப்படி காட்டினோம்னா பஞ்சு தீ பிடிக்குமா? பிடிக்காது. அதே சமயத்தில் சூரியகாந்த கல் அப்படின்னு ஒன்று, சூரியகாந்த கண்ணாடி இருந்துன்னா நம்முடைய குவிலன்ஸ் இல்லையா, குவிலன்ஸை வெளிச்சத்தில் காட்டிட்டு இந்த இதுக்கு மேலே காட்டினாங்கன்னா அந்த வெளிச்சம் அப்படியே குவிஞ்சு அந்த இடத்துல வந்து படம் உடனே தீ பிடிக்கும். பேப்பரெல்லாம் தீ பிடிக்கும். நம்ம சின்ன வயசில் நம்முடைய ப்ராக்டிக்கல் அது. அது மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபித்திருக்கக்கூடிய அந்த இறை சக்தி இந்த ஒரு விக்கிரகத்துக்குள்ளார வந்து அப்படியே குமிஞ்சு இருக்கும். சக்தி அதிகமான ஆற்றலோடு சேர்ந்தது இருக்கும். இந்த உலக அருள் விக்கிரகம் வழியாக நமக்கு கிடைக்கும். கடவுள் பாலில் நெய் போல் எங்கும் வியாபித்திருந்தாலும் விக்கிரகங்களில் தயிரில் நெய் போல் விளங்குகின்றார். அதாவது இப்போ பசு எங்கும் பசுனோட உடம்புல எங்கும் பால் இருக்கலாம். பால் வேணும்னா மடுவை கறந்தால் தான் முடியும். அந்த பாலுக்குள்ளால் நெய் உண்டு, ஆனால் நமக்கு காண முடியாது. ஆனால் அந்த நெய் பால் புளித்து இதாகி அந்த தயிராகி அது கடைஞ்சு எடுக்கக்கூடியதில் தான் என்ன வரும்? நெய் வரும். அதுபோல் இறைவன் எங்கும் இருக்கின்றார். கல்லிலும் செம்பிலுமோ இருப்பான் எங்கள் கண்ணுதலே என்று இப்போ இந்த விக்கிரகங்களை பற்றி நிறைய நமக்கே சந்தேகம் வரும். சிவவாக்கியாக சொல்லியிருக்கின்றார். நட்டகல்லை தெய்வம் என்று 4 புட்பம் ஜாத்தியே சுற்றி வந்து முணுமுணென்று சொல்லு மந்திரம் ஏதடா நட்டகல்லு பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ என்று சொல்லியிருக்காரு. உடனே நமக்கு சந்தேகம் வரலாம், நம்முடைய சித்தர் தானே இந்த பாட்டு பாடியிருக்காரு, அப்போ எப்படி அவருக்கு தெரியாததா அப்படின்னு கேட்கலாம். இங்கே 2 விஷயம் நாம் முதல்ல சிவவாக்கிய சித்தர் என்பவர் தன்னை அந்த அளவுக்கு மேலே உயர்த்தி கொண்டவர். அவர் அந்த மேல்நிலையில் நிற்கும்போது தானே இறைவனாக இருக்கும்போது தனக்குள்ளால உருது பொருள் என்ன என்று கண்டு உணர்ந்த மெய்ஞான நிலையில் இருக்கும்போது அவர் சொல்லுவது நமக்கல்ல. அதில் முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். சாதாரண நமக்கெல்லாம் நாம் எல்லாம் ஒரு இடத்துலையும் வந்து சேரலை, ஆரம்பத்தில் இருக்கின்றோம். அந்த நாம் இதை உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இந்த சின்ன வயசுலேருந்து அல்லது இப்போதிலிருந்து இந்த பக்குவத்தை பெற முயல வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் சொன்னார். தவிர 2வது இந்த இதில் தான் தெய்வம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இதில் மட்டுமல்ல தெய்வம் இருக்கின்றது, தெய்வம் எங்கும் இருக்கின்றது. இந்த இதில் மட்டும் சிலவங்க இந்த அதை விட்டு அதுக்கு அடுத்த படி போக மாட்டாங்க. கோயிலுன்னா 1ஆம் கிளாஸ், நம்முடைய வாழ்க்கையில் கோயில் என்பது 1ஆம் கிளாஸ். இன்னும் 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ், கல்லூரி, PhD வரைக்கும் இருக்குது படிப்புக்கு. PhD படிக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் அதுக்குள்ள கஷ்டம். PhD வரைக்கும் இருக்கின்றது. இவ்வளவு பெரிய வாஸ்டான விஷயம் நம்முடைய தர்மம். அதில் இந்த 1ஆம் கிளாஸ் ஆகிய கோயிலோடு கிடக்கக்கூடாது, அதுக்கு அடுத்த செக்ஷனுக்கு போகணும் என்று சொல்வதற்கு தான் சிவவாக்கியெல்லாம் அந்த பாட்டு பாடினார். நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் ஜாத்தியை ஒரு நட்டு வச்ச ஒரு கல்லை இதுதான் தெய்வம் 4 புஷ்பம் ஜாத்தி சுற்றி வந்த முணுமுணு என்று சொல்லு மந்திரம் எதிரா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். அந்த கல்லு பேசுமா, நாதன் எங்கே இருக்காரு? உள்ளிருக்கின்றார். நாதன் உள்ளிருப்பதை நீ உணர்ந்தன்னா கல்லு பேசுமே என்னும் சொல்லலாம். நட்ட கல்லும் பேசுமே நாதன் உள்ளிருக்கையில் எடுக்கலாம். நட்ட கல்லு பேசுமா, நாதன் உனக்குள்ள இருந்து பேசி கொண்டிருக்கின்றார். சுட்ட சட்டி சட்டுவோம், ஒரு மாமிசத்தை இறைச்சியை ஒரு சட்டியில் போட்டு கூட்டு வைக்காங்க, வச்சு எடுத்து நல்லா ஆகும்னு சாப்பிட்டாச்சு. அப்போ ஒருத்தனை சந்தேகம், இந்த சட்டியும் இது சாப்பிட்ருக்குமில்ல, அதுக்கும் இந்த டேஸ்ட்டு கிடச்சிருக்குமில்ல அப்படின்னு. சட்டிக்கு தெரியுமா டேஸ்ட்டு? ஆப்பைக்கு தெரியுமா? சட்டுவத்துக்கு தெரியுமா என்ன டேஸ்ட்டுன்னு? அதுக்கு தெரியாது. அதே மாதிரி நாம் இருக்கக்கூடாது, நமக்குள்ளால அதை உணரணும். சுட்ட சட்டி
எப்படி அதில் இருக்கிற கறியினுடைய டேஸ்ட் அது அறியாதோ அது மாதிரி நாம் கோயிலில் போய் கும்பிட்டுட்டு வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு சொல்லலை நம்முடைய ஞானிகள். நாம் உணர வேண்டும் என்று சொல்லியிருக்கு. அதுக்காக தான் இந்த பாட்டு. பண்ணேன் உனக்காக பூசை ஒரு வடிவிலே, நான் உனக்காக ஒரு வடிவில் பூசை பண்ண மாட்டேன். தீர்த்தலிங்க மூர்த்தி என்று தேடி ஓடும் தீயரே, தீர்த்தங்கள் லிங்கங்கள் மூர்த்தங்கள் என்று தேடி ஓடும் தீயரே, பஞ்ச சுத்தி செய்து நின்னை பாவித்து பூஜை செய்தால் விஞ்சிய ஞானம் விளங்கும் பராவரமேனவும். தீர்த்தலிங்கம் உம்முள்ளே தெளிந்து காண வல்லிரேல், தீர்த்தலிங்கம் தானதாய் தெளிந்ததே சிவாயமே. நமக்குள்ளால அந்த தீர்த்தங்களும் லிங்கங்களும் மூர்த்திகளும் இருக்கின்றது என்பதை நாம் எப்போ தெளிந்து கொள்ள முடியுமோ அப்போ நமக்குள்ளால தீர்த்தம் லிங்கம் எல்லாம் தெளிந்து காணும் என்று சொல்லி இதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்லியிருக்க தவிர கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லலை, சிலை வழிபாட குற்றம் சொல்லி சொல்லலை. அதனால் முதல்ல யாராவது குற்றம் சொன்னாச்சுன்னா அவங்களுக்கு தகுதி அவ்வளோதான், விட்டுருவோம். வாயிலே ஊறும் நீரை எச்சில் என்று சொல்கிறீர், வாயில் ஊறும் வார்த்தையை மந்திரம் என்று சொல்கிறீங்கன்னு சொல்லாரு. வாயிலிருந்து வரக்கூடிய எச்சில் மோசமா, அதே வாயிலிருந்து தானே மந்திரம் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் வருது. அப்போ அது மட்டும் நல்லது அப்படியெல்லாம் கேட்பாங்க. ஏன்னா மௌனமாக இருக்க பழகிறதுக்கு அது மந்திரம் என்பது மூக்குள்ள நமக்கு தெரியும் இல்லையா. என்னெல்லாம் ஜபம் 3 வகைப்படும் எவை? தொடக்க நிலையில் இருந்து கேள்வி சொல்லுங்க யாராவது. வைகரி, உபாம்சு, மானசம். வைகரின்னா வாயால சத்தம் போட்டு சொல்ல சிவனே சிவனேன்னு கூப்பிடுது, அது ஒன்று. உபாம்சுன்னா உதடுகள் கூடி சிவனே சிவனே, அந்த உதடு பார்க்கும்போது சிவ சிவால நமதமாக கரகரா சொல்லுற மாதிரி தெரியும். மானசத்துக்கு தான் 100 மார்க்கு. அப்போ அந்த மாதிரி இதை பேசாமல் மானசமாக பூஜை செய்யணும்னு சொல்லதுக்கு நம்முடைய சித்தகா இதெல்லாம் செஞ்சாங்களே தவிர இந்த வழிபாட்டை குற்றம் சொல்லதுக்கு செய்யலை. அது மாதிரி நாம் புரிந்து கொண்ட வேணும். சரியாய்வான்கள் முதல்ல ஞானவான்கள் வரை எல்லா மக்களும் விக்கிரக வழிபாடு இன்றியமையாதது. சரியை கிரியை ஞான யோகம் எது செய்தாலும் அங்கே விக்கிரகம் வேணும், அடையாளம் வேணும், மூர்த்தி வேணும், திருமேனி வேணும். திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், நம்மாழ்வார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவங்க எல்லாம் விக்கிரக வழிபாடு செய்து தான் மேன்மையடைந்தார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் விக்கிரகம் வேண்டாம்னு சொன்னார். அவர் காளி விக்கிரகத்தை தான் வணங்கினார். அவர் வணங்கின காளி விக்கிரகத்துக்கு அவ்வளோ சக்தி அவர் கொடுத்தார், அவருடைய ஆன்ம சக்தி அதில். அப்படி இவர்களெல்லாம் அப்போ இப்படி செய்தவங்களெல்லாம் முட்டாள்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கார். இவர்கள் விக்கிரக வாயிலாகவே அருள் பெற்றதை நோக்கம் எடுத்து விக்கிரக வழிபாடு ஞானிகள் வரை யாவருக்கும் இன்றியமையாது என்பது ஞானி பரமஞானி சாதாரண பாமரத்திலிருந்து பரமஞானி வரைக்கும் உள்ள அத்தனை பேருக்கும் விக்கிரக வழிபாடு இன்றியமையாதது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து வழிபாடு செய்யும் முறை. கோயிலுக்கு போகும்போது, கோயில் பக்கத்தில் போகும்போது சில கோயிலெல்லாம் வெளியில் தண்ணி வச்சுருப்பாங்க, பைப் வச்சுருப்பாங்க. அந்த விஷயத்துலலாம் முஸ்லீம்ஸை சம்மதிக்கணும். நாம் எல்லாம் நிறைய விஷயங்களை கோட்டை விட்டுட்டோம், அது உண்மை. வீட்டில் இருந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போகணும்னு சொன்னாலே கோயிலுக்கு போக மடிக்கக்கூடிய கூட்டமாக நம்ம மாறிவிட்டோம். ஆனால் முஸ்லீம்களை பாருங்கள், அவன் அங்கே போனால் அவன் தண்ணி கோரி காலு கழுவிட்டு தான் உள்ளே போகணும். அங்கே தொட்டியில் தண்ணி போட்டிருக்கும், அந்த தண்ணி கோரி கழுவிட்டு தான் உள்ளே போவான். கை கால் எல்லாம் சுத்தம் செய்துட்டு தான் அவன் உள்ளே போவான். காலு, கை, காது, கண் எல்லாம் கழுவுவாங்க. உள்ள அழுக்கே இருக்கக்கூடாது, அழுக்கு இல்லாத போகணும். ஆனால் மனசுக்குள்ளே அழுக்கு இருக்கலாம், பாம்பு வச்சிருக்கலாம், அதெல்லாம் வேற. உடல் தூய்மை செய்து கொண்டு தான் அவன் உள்ளே போவான். நமக்கு அந்த பழக்கங்கள். கோயிலில் தண்ணி இருந்தாலும் காலு கழுவான். நம்ம செருப்பு நனைஞ்சிடும் இல்லை, 500 செருப்பு இல்லை, செருப்பு நனைஞ்சா கிழிஞ்சிடும் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். செருப்பை கொண்டு எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுட்டு போய் கை காலை கழுவி கொண்டு தான் கோயிலுக்குள்ளார போனோம். கோபுரத்துக்கு முன்னால் சென்று 2 கைகளையும் தலைமேல் குவித்து மூல மந்திரத்தை சொல்லி வணங்கணும். அது என்ன சாமி கோயிலோ அதனுடைய மூல மந்திரத்தை சொல்லி சத்தமாக சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இங்கே வந்து வைகரி, உபாம்சு அப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. முதலாவது புரிஞ்சுக்கணும். நாம ஜபம் செய்யும் போது செய்யக்கூடியது. ஜபம் செய்ய உட்கார்ந்தா தனியாக உட்கார்ந்து தனி இடத்தை நாடி அமைதியான இடத்துல இருந்து கொண்டு ஜபம் செய்யும் போது ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயான்னு சொன்னாச்சுன்னா ஜபம் ஆகாது. ஆனால் 100கணக்கான மக்கள் கூடக்கூடிய இடத்துல நாம மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லுவதை விட வாயால் வைகரியாக சொல்லுவதனால நமக்கும் வைப்ரேஷன் கிடைக்கும், நிற்கக்கூடியவங்களுக்கும் வைப்ரேஷன் கிடைக்கும். ஒரு ஆள் ஓம் நம சிவாயா சொன்னாச்சுன்னா எல்லாருக்கும் சொல்ல தோணும். பார்த்தீங்களா, எல்லாரும் சொல்லணும். இப்போ 22ஆம் தேதி ஹரிராம ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் எல்லாம் சேர்ந்து கூப்பிட்டோம், எவ்வளோ அழகாக இருந்தது. அப்படி சத்தமாக சொல்ல வேண்டும். தோத்திர பாடல்கள் பாடணும், பாட்டு பாடணும். நாம் பாட்டு எழுதி பாடண்டாம். நம்முடைய ஞானிகள் எழுதின பாட்டு நிறைய இருக்குது. ஏதாவது பாடலை பாடணும். பாடிக்கொண்டும் வேக விசாரங்கள் எதுவும் இல்லாமல், வேற ஒரு சிந்தனையும் இல்லாமல் கோபுரத்தை ஸ்தூலலிங்கமாகவும், கோபுரம் ஆலயந்தானும் அரணத்தோடு முதல்ல படித்தோம்.
ஆலயந்தானும் அரணென தொழுவோம். அந்த கோபுரத்தை காணும்போது அது ஸ்தூலலிங்கம். இறைவனுடைய பாதம், அந்த பாதம் வழியாகத்தான் உள்ள போகின்றோம். இப்படி மலம் நீண்டு கிடக்கூடிய ஒரு ஆளுடைய பாதம் தான் கோபுரம். அது வழியாக உள்ள போகின்றோம். உள்ள போய் என்ன செய்யலாம்? ஆண்கள் தலை, செவி 2, கை 2, புஜங்கள் 2, மோவாய்க்கட்டை ஆகிய 8 அவயவங்களும் தலையில் படும்படி வணங்கல் வேண்டும். இது அஷ்டாங்க நமஸ்காரம் என்று சொல்லப்படும். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா யாருக்காவது? அஷ்டாங்க நமஸ்காரத்தில் என்ன இருக்கு? தலை, செவி 2, கை 2, புஜங்கள் 2, மோவாய்க்கட்டை ஆகிய 8 அவயவங்களும் தரையில் படணும்னு சொல்லியிருக்கு. காலு சொல்லல இதில், முட்டு சொல்லல இதில். இப்படி வணங்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. சிவனடியார்கள் பெரிய சிவன் கோயில் எல்லாம் வணங்க நம்ம பார்த்தாச்சுன்னா நமக்கு புரியும். அவங்க விழுந்து தலையை தகையில தொடுவாங்க முதல்ல. എന്നിട്ട് இப்படி சரிவாங்க, இப்படி கை இப்படி சரிஞ்சு இந்த காது தகையில படும், இந்த கை தகையில படும், இந்த புஜம் தகையில் படும். திருப்பி இந்த பக்கம் சரிவாங்க இப்படி. அப்போ இந்த காது தகையில படும், இப்படி படும். இப்படி வணங்கக்கூடியதான் அவங்க சிவ வணக்கம். இது சிவ வழிபாட்டில் உள்ள அஷ்டாங்க முறை தான் இதில் எழுதியிருக்கு. நாம் 2 காலு, 2 முட்டு, 2 கை, ஆராய்ச்சி, நெற்றி, தாடை அப்படியெல்லாம் சொல்லி 8 எப்படியும் சாஷ்டாங்கமாக விழுந்து உருண்டு கும்பிடணும், அவ்வளோதான். பெண்கள் தலை, கை 2, முழந்தாள் 2 ஆகிய 5 அவயவங்கள். இந்த 5 அவயவம் படுவதற்கு பஞ்சாங்கம் நமஸ்காரம், 8 அவயவங்கள் படுவதற்கு அஷ்டாங்க நமஸ்காரம். கொடிமரத்தை கண்டதும் இறைவனை அடைந்தவர் அறிவற்ற ஆனந்தத்தில் நிலைத்திருப்பார் என்று நினைத்து அந்த சூட்சும லிங்கமாக எண்ணி வணங்க வேண்டும். கொடிமரத்தை பார்த்தோன்னே கொடிமரம் நிற்கிது, ஒரு இடத்துல ஒரு கொடிமரம் நிற்கி, இப்போ ஒரு பிஜேபி கொடி எங்கள் ஒரு இடத்துல ஒரு பெருசாக நிற்கிதுன்னா நம்ம என்ன நினைப்போம்? ஆஹா, இந்த இடத்துல நல்ல பிஜேபிக்காரங்க இருக்காங்க. இல்லை ஒரு கம்யூனிஸ்ட் கொடி இருக்குது, ஓஹோ இங்கே கம்யூனிஸ்ட் அகமரம் நிறைய இருக்காங்க. அப்படி அந்த கொடி அந்த இடத்துடைய ஆளுமையை குறிக்கும். சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் எல்லார் மன்னர்களும் கொடி வைத்திருந்தார்கள். அதுபோல் இறைவனுடைய கொடியை பார்க்கும்போது இது இறைவனுடைய ஆளுமைக்குட்ட பகுதி என்கின்றது அடையாளமாக இருக்கு. மூலமந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு பிரகாரங்களை வலம் வர வேண்டும். பிரகாரம் முதல்ல நமக்கு தெரியும் என்னெல்லாம் 5 கோஷங்கள்: அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். 5 கோஷங்கள் இந்த கடந்து உள்ள போக மாதிரி. ஒவ்வொரு கோஷமும் ஒவ்வொரு பிரகாரம். அந்த பிரகாரம் இதில் சில முதல் பிரகாரத்தில் போகும்போது அதில் நிறைய சிலைகள் எல்லாம் வச்சுருப்பாங்க. நிறைய விகாரமான சிலைகள் எல்லாம் இருக்குது. அதை சுற்றி வரும்போது அதை பார்த்து வாயில் தண்ணி இறக்கிறதுக்கெல்லாம் அந்த சிலைகள் அங்கே வச்சிருக்குது. இதெல்லாம் வாழ்க்கையில் உள்ளது. இந்த விஷயங்களை கடந்து அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்பது பக்தர்களுக்கு புரிந்து கொள்வதற்காகத்தான். ஓப்பனாக சொன்னால் திருமணமான ஆண்களும் பெண்களும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட சொல்லக்கூடியதுக்கு ஒரு காரணம். இந்த வெளி பிரகாரத்தில் உள்ள இந்த சிலைகளை காணும்போது இதெல்லாம் வாழ்க்கையில் உள்ளது தான் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நம்முடைய ஞானிகள் இதெல்லாம் செஞ்சாங்க. அப்படி அதை விட்டு கொண்டு அடுத்த படிக்க போகணும். அதையும் கூட கொண்டு உள்ளே போகக்கூடாது. அங்கே தான் முக்கியம். அடுத்த படிக்க போகும்போது அங்கே உள்ள தகுதிக்கு இருக்கும். அப்படி ஒவ்வொரு பிரகாரமாக சுற்றி உள்ளால போய் ஆனந்தமயத்துக்குள்ள இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை காண. அங்கே பக்கம், இறைவனுக்கு பக்கம். அதனால அதுக்கு என்ன பேர்? சாமீபியம். இப்போ பிரகாரங்களை வெளிவந்து பலிபீடத்தின் அருகில் சென்று நம்மிடம் உள்ள காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியங்கள் ஆகிய 8 அஷ்டராகங்கள். அஷ்டராகங்கள் எதெல்லாம்? அதான் இப்போ சொல்லியாச்சு. அஷ்டராகங்கள் முதல் நிலையில் உள்ள படம். சரி, அந்த அஷ்டராகங்களை அதில் பலியிடணும். அங்கே போட்டுட்டு உள்ளே போகணும். உள்ளே போய் முதல்ல நாம் போகும்போது முதல்ல அந்த மூலமூர்த்தியை பார்ப்போம். ஒரு கும்பிடு போட்டுட்டு நேராக கன்னி மூலைக்கு போகணும். கன்னி மூலையில் உள்ள விநாயகர் தந்தைக்கு சென்று வலக்கையை இடக்கையின் முன்வைத்து, இது வலக்கை, இது இடக்கை முன்வைத்து இப்படி வச்சு வலக்கையால் இடது பக்கத்திலும் இடக்கையால் வலது பக்கத்திலும் 3 முறை இப்படி குத்தி கொண்டு வலக்கையால் இடது காதையும் இடக்கையால் வலது காதையும் பிடித்து கொண்டு 3 முறை தோப்பு கர்ணம் செய்து விநாயகர் துதி சொல்லி வணங்கணும். தேவர்கள் நமக்கு தெரியும், கைமுகாசனுக்கு முன்னால் தோப்பு கர்ணம் போட்டது. ஒரு குற்றவாளி தனக்கு தண்டனை தானே அனுபவிப்பது போல் இறைவன் சமூகத்தில் செல்வதற்கு தகுதி இல்லாதபடி குற்றம் செய்த மக்களை தாமே தண்டனை பெற்றுக்கொள்ள தலையில் 2 பக்கங்களிலும் குட்டி கொள்ளும் பொழுது உணர்ச்சி அற்ற நரம்புகள் உணர்வு பெறுகின்றன. நம்ம முதல்ல சும்மா இருக்கும்போதே
இப்படி கொஞ்சம் இப்படி கொட்டி பாருங்கள். இப்போ நீங்கள் கொட்டி பாருங்கள், இப்படி கொட்டி பாருங்கள். ஒரு நல்ல வைப்ரேஷன் தலையிலேருந்து அப்படியே உடம்புக்குள்ளே போகும். அப்படி நல்லா கொட்டினோம்னா அந்த அளவுக்கு அப்போ நம்ம இங்கே குட்டி கொள்ளும் பொழுது நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்மளோட உடம்புக்கு கிடைக்கும். உணர்ச்சி நரம்புகள் சக்திப்படும். தனக்கு வாழ்க்கையில் எந்த இடையூறும் கொடுக்காம இருப்பதற்காக விக்னங்களை போக்கிடக்கூடிய விநாயகர் தான் விக்னேஸ்வரர். எல்லா துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் தலைவன் யார் தான்? விநாயகர் தான். அவரை நாம் வணங்கினா அந்த துன்பங்களும் துயரங்களும் நமக்கு வராது, தடுப்பாங்க என்பதற்காகத்தான் அந்த இது. அவருக்கு வணங்கி நேராக உள்ளே போய் கோயிலுக்கு போகும்போது அங்கே 2 துவாரபாலகர்கள் இருப்பார்கள். நாம் யாராவது அவங்கள கும்பிடுவோமான்னு கேட்டால் மேக்சிமம் இல்லைன்னு தான். முதல்ல அந்த துவார பாலகளை கும்பிடும். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே இருக்கிறவங்க மாமனாக இருப்பார் சில வயசை. அதுக்காக சொல்லி நம்ம இஷ்டத்து போல ஏக இங்கே போக முடியாது. வாசலில் நிற்கக்கூடிய பாராக்கிட்ட அனுமதி வாங்கி தான் உள்ளே போகணும். அது மாதிரி துவாரபாலகர்கள்ட்ட அனுமதி கேட்கணும். ஐயா, சாமியை பார்க்க போகிறேன், உள்ளே போவதுக்கு அனுமதி தாருங்கள் ஐயா என்று சொல்லிக்கொண்டு உள்ளே போய் இறைவனை வணங்கி தோத்திர பாடல்கள் சொல்லணும். பாட்டு பாடணும். சாமியை பற்றி உள்ள பாட்டுகள் எல்லாம் அங்கிருந்து பாடணும். தேங்காய், பழம் முதலிய நிவேதன பொருட்கள் கொடுத்து நிவேதிக்க செய்யலாம். கற்பூர தரிசனம் செய்து திருநீரை பெற்றுக்கொண்டு மூலஸ்தானமூர்த்தியை நன்றாக மனதில், இன்னைக்கு கோயிலில் வேணால் தள்ளி விடுவாங்க, ஜெரிகொண்டி அது வேற விஷயம். இருந்தாலும் காணக்கூடிய காட்சி அத்தனையும் அப்படியே ஒப்பி நம்ம கண்ணுக்குள்ளால நிறுத்தி கொள்ள வேண்டும். நம்ம ஏதாவது கொண்டு போகணும். பூவோ ஏதோ இலையோ பூவோ கனியோ நீரோ எதையாவது ஒருத்தன் பக்தியோட கொண்டு வந்தால் கடவுள் வாங்குவார் சொல்லியிருக்காரு. அதனால ஏதாவது ஒன்று கோயிலுக்கு போது கொண்டு போகணும். அது முக்கியமான விஷயம். எலும்புகள் எல்லாம் நெக்குருக கண்ணில் அருவி போல பாய கடவுளை துதித்து வணங்க வேண்டும். தேவியினுடைய கோயிலில் எல்லா கோயிலில் போனாலும் இது. உட்பிரகாரங்களில் அங்கங்கே மூர்த்திகள் இருப்பாங்க. காசிலிங்கம், முருகன், ஐயப்பன், கணபதி பலரும் இருப்பாங்க. சிவன் கோயிலில் போனாச்சுன்னா தட்சிணாமூர்த்தி இவங்களை எல்லாம் போயிருந்தா அவங்கள முன்னால் போனேன். தட்சிணாமூர்த்தி மூர்த்திக்கு முன்னால் போனால் அவரை குருன்னு. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நான் அன்னைக்கு சொன்னேன், நம்முடைய நவகிரகத்தில் வரக்கூடிய குருவுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் தொடர்பு கிடையாது. நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்துக்கள் நிறைய குழப்பம் இருக்க. தட்சிணாமூர்த்தி குருவுக்கு தோஷம் தீருக்கு, தட்சிணாமூர்த்தி கிட்ட போய் மஞ்சள் துணி போட்டு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. குரு கிரகத்தினுடைய தோஷம் தீரணும், நான் குரு கிரகத்துக்கு தான் செய்யணும். தட்சிணாமூர்த்தி வேற, குரு பகவான் வேற. அது மாதிரி ஞாபகம் வச்சுருக்கேன். ஓகே. முருகனுடைய சந்நிதிக்கு சென்று அவங்களுக்கு அவரை பாட்டு பாடி அப்படியே சண்டேஸ்வரர் இருப்பார் சிவனுடைய இடப்பக்கத்தில். அந்த சிவனுடைய நிர்மால்யங்களுக்கெல்லாம் அவர் தான் உரிமையாளர், நிர்மால்யதாரின்னு பேர். அந்த சண்டேஸ்வரர்கிட்ட போய் இப்படி கை தொட்டி வணங்கணும். நான் கோயிலிருந்து எதுவும் எடுத்துகிட்டு போகலை என்பது அவருடைய தாத்பரியம். அவர் நம்மை பார்ப்பதாக கருதி அவருக்கு கோயில் எடுத்துக்கொண்டு நவகிரகங்களுக்கு இருந்தாச்சுன்னா அந்த அவங்கள்ட்ட போய் உங்களை தொழுகின்றேன், நீங்கள் எங்களுக்கு தோஷங்களை தரக்கூடாதுன்னு சொல்லணும். இனி ஒன்று இன்னும் ஓப்பனாக சொல்ல போனாச்சுன்னா, நாம் இறைவனை பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த நவகிரகங்களை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. கோலகபதிகம் என்ன சொல்லுது? வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசகு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. அந்த இறைவனை நாம் அவ்வளவு பற்றி கொண்டோம் என்று சொன்னா இந்த கிரகங்களால் வரக்கூடிய ஒரு தோஷம் நம்மளை பாதிக்காது. அதில் சனீஸ்வர பகவானேன்னு எழுதியிருக்கு. சனீஸ்வர பகவானே உன்னை தொழுவேன், என்னை தொடாதே என்று வேண்டிக் கொள்ள. முதல்ல சனி ஈஸ்வரன் கிடையாது. இதெல்லாம் நம்முடைய பழக்க வழக்கங்களில் வந்து ஜோர சாஸ்திரத்தில் புகுந்த சில குலகுபடிகள் காரணமாக சனி ஈஸ்வரன் ஆனார், பகவான் ஆனார். உண்மையில் சனி ஈஸ்வரன் எல்லாம் கிடையாது. சனைச்சரன், சனைஹி சரண் அப்படின்னா சனைஹி சரன்னா மெதுவாக போகக்கூடியவன் அர்த்தம். சனேஹி மெதுவாக போகக்கூடியவன் அர்த்தம். சரண்னா சரிப்பது, மூவ் பண்ணக்கூடியது. சனி கிரகம் வந்து மெதுவாக மூவ் பண்ணக்கூடியது. வானுலகத்தில் சஞ்சரிக்கும். நம்முடைய ஒரு ராசியில் 2.5 வருஷங்கள் சனி பகவான் இருப்பார். சந்திரன் ஒரு ராசியை டக்குன்னு கடந்து போவார், 2 நாள் 2.25 நாளில் கடந்து போயிடுவார். ஆனால் இவர் சனி 2.5 வருஷம், சூரியன் 1 மாதத்தில் கடந்து போவார். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு கால அளவு உண்டு. சனிக்கு 2.5 வருஷம், அது மாதிரி யாருக்கும் கிடையாது. அதனால் சனைஹி சரண் மெதுவாக போவோன் என்கின்ற சம்ஸ்கிருத வார்த்தையை நம்ம ஆளுவா சனீஸ்வரன் ஆக்கி சனியை பகவான் ஆக்குனாங்க. அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். ஓகே.
விஷ்ணு ஆலயங்களில் இறைவன் முன்பால் இருந்து பெரிய திருவடியாகிய கருடாழ்வார், சிவன் கோயிலில் நந்தி இருப்பார், இங்கே கருடாழ்வார் இருப்பார். அந்த கருடாழ்வாரை கும்பிட்டு அவரை வணங்கி மூர்த்திக்கிட்ட போய் திவ்ய பிரபந்தங்கள் உள்ள பாடல்கள் ஏதாவது மார்கழி திங்கள் மதிந்த நாளில் ஏதாவது ஒரு பாட்டு அந்த கோயில். நம்ம திருவட்டாகில் போனோம்னா என்னது, திருவட்டாக பற்றி பாடிட்டு இருக்க பாட்டு என்னது, திருவட்டாக பற்றி பாடிய பாடல் யாரும் பேச மாட்டாங்களே. அருள் பெறுவார் அடியார்தம் அடியேனுக்கு ஆழியான் அருள் தருவார் அமைகின்றான். இனி பிறகு யான் வேண்டேன் மருளொழி நீ மடநெஞ்சே பாட்டாட்டான். இப்படி நாம் எழுத வேண்டாம், நம்ம ஒரு பாட்டை எழுதி பாட வேண்டாம். அவங்க பாடின பாட்டையாவது நாம் என்ன செய்வோம், கோயிலில் போகும்போது நம்மளை தெரியாமல் உருகி பாட்டு வரணும். யார் என்ன செய்வாங்க, பக்கத்தில் இருக்கவங்க பார்ப்பாங்களா சிரிப்பாங்களா ஒன்றும் நினைக்க விடாது, பாடணும். அப்படி பாடி தீவிர பாடி துதித்து துளசி தீர்த்தம் எல்லாம் பெற்று சடாரி தலையில் அந்த இறைவனுடைய பாதங்களை வைக்கிறது சடாரி, அது சாத்த பெற்று தாயாரை சேவித்து கொண்டு விளம்பரதும் உள்ள மூர்த்திகள் எல்லாம். இப்படி ஆலய தரிசனம் உள்ளே முடிந்தவர்கள் கொடிமரத்துக்கு சற்று தூரம் விலகி இருந்து உள்ளே உள்ள மூர்த்தியின் மூல மந்திரத்தை கொடிமரத்துக்கு கொஞ்சம் அந்த பக்கத்தில் உட்கார்ந்துட்டு மூல மந்திரத்தை ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாய 108 தடவைக்கு குறையாமல் ஜெபிச்சுட்டு பிறகு மௌனமாக வீட்டில் வரணும், ஒன்றும் பேசாமல் வீட்டுக்கு வரணும். அதுதான் கோயில் வணக்கம். நேராக வீட்டுக்கு தான் வரணும். போகும்போது 4 வீட்டில் இறங்கி போகலாம், தப்பு கிடையாது, எல்லாரையும் கூட்டி கொண்டு போகலாம். ஆனால் திருப்பி வரும்போது வீடுகளில் இறங்கி வரக்கூடாது என்று சொல்லுவார்கள். நான் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கக்கூடியவனாக்கும். நாம் ஏன் அப்படின்னா கோயிலிருந்து நேர இறை சன்னியாசத்தை நம்முடைய வீட்டுக்கு கொண்டு வரணுங்கிறது. நம்ம வழியில் ஒரு வீட்டில் அந்த வீட்டில் உங்களுக்கு இறைவனுடைய சக்தி கிடைச்சா மோசமானா இல்லை பண்ணலாம். ஆனால் அவங்களும் கோயிலுக்கு போய் கும்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது அவர்கள் போகாமல் இருக்காங்கன்னா நாம் போய் அங்கே கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. கோயிலிருந்து நம்முடைய நம்ம பெற்ற இறை உணர்வு அப்படியே நம்ம வீட்டில் வர நேராக வீட்டுக்கு தான் வரணும். வேக மௌனமாக பேச்செல்லாம் இருக்கக்கூடாது. இது கோவில் தரிசனம். அடுத்து தலங்களும் திவ்ய தேசங்களும் ஆலயங்களில் சைவ குறைவர்களாலும் ஆழ்வர்களாலும் பாடப்பட்ட நிறைய கோயில்கள் உண்டு. தேவார பாடல் பெற்ற ஆலயங்கள் தலங்கள் என்றும் திவ்ய பிரபந்த பாடல் பெற்றக்கூடிய ஆலயங்களை திவ்ய தேசம் என்றும் சொல்வார்கள். ஆழ்வார்கள் பாடல்களை மங்களாசாசனம் என்று சிறப்பித்து கூறுவார்கள். சமய ஆச்சாரியர்களால் பாடப்பெற்ற தலங்கள் 274. அதாவது சோழ நாட்டில் 190, தொண்டை நாட்டில் 73, நடுநாட்டில் 12, பாண்டி நாட்டில் 14, மலை நாட்டில் 1, தொழுவத்தில் 1, கொங்கு நாட்டில் 1, 7, ஈழத்தில் 2, வடநாட்டில் 5 என்று 274. துங்க வட கைலாய முதலா 5, துளு 1, தொண்டை வடநாட்டு 4, தங்கு நடுநாட்டு 22, பொன்னி தலம் 190, மலைநாட்டு 1, கொங்கேழு சிங்களத்தில் 2, வைகை கொடி தமிழ்நாட்டு 7 முதலாம் சூழ செங்கையார் தலம் 274 கோயில்கள் சிவனுடைய கோயில்கள் சைவ சமயாச்சாரியர்கள் பாடினது. அடுத்து ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது சோழ நாட்டில் 40, பாண்டி நாட்டில் 18, மலை நாட்டில் 13, நடுநாட்டில் 2, தொண்டை நாட்டில் 22, வடநாட்டில் 12, பரமபதம் 1 இறைவன். இப்படி 108 திருத்தலங்கள். இதை 20ஆம் சோழம் 19ஆம் பாண்டி 13ஆம் மலைநாடு 2ஆம் சீர் நடுநாடு 6 8 தொண்டை அவ்வடநாடு 6 கூறு திருநாடு ஒன்றாக்குள் இறைவனுடைய அந்த வைகுண்டம் 1. அப்படி 108 விஷ்ணு திருத்தலங்கள். மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்கள் 108, சிவனுடைய தேசங்கள் 274 சொல்லுவார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற இந்த திவ்ய தேசங்கள் அதெல்லாம் அப்படியா? பக்கத்துல வேற யாராவது உண்டா? அதுவும் நமக்கு தான், அதுவும் நம்ம ஆளுதான், இங்க உள்ளதான். வாழ்த்துக்கள். இப்படி
108 274. இனி ஒரு விஷயம் சொல்லும், ஒரு பாடம் தீரும். இதர சிறப்புமிக்க திருத்தலங்கள் திருக்காலத்தி, திருச்சிராப்பள்ளி, திருக்கோணமலை இவற்றை தென் திசை கைலைகள் எவைன்னு கேட்டால் திருக்காலத்தி மலை, திருச்சிராப்பள்ளி, திருக்கோணமலை. அட்ட வீரட்ட தலங்கள் சிவபிரான் பொழிந்த 8 வீரத்தல செயல்களை சொல்வது எதெல்லாம்? திருக்கண்டியூர், திருக்கோவலூர், திருவதிகை, திருப்பரியலூர், திருவெற்குடி, திருவழுவூர், திருக்குறுக்கை, திருக்கடவூர். சிவமூர்த்தி விசேஷ ஸ்தலங்கள், சில மூர்த்திகளுக்காக விசேஷ விநாயகர் வலஞ்சுழி, திருக்குமரன் திருவேரகம், தட்சிணாமூர்த்தி ஆலங்குடி, சண்டேஸ்வரர் சேரிஞலூர், நந்தி திருவாவடுதுறை, வடுகன் வைரவ சுவாமி சீர்காழி, சபாபதி தில்லை, தியாகராஜர் திருவாரூர். அது மாதிரி காசிக்கு சமமான ஸ்தலங்கள் திருவெண்காடு, திருவையாறு, திருமயிலாடுதுறை, திருவிடைமருதூர், திருச்சாய்க்காடு, திருமுதுக்குன்றம், திருவாஞ்சியம். இது காசிக்கு சமமான மதிப்புள்ள இடங்கள். விஷ்ணுவில் நவ திருப்பதிகள் ஸ்ரீவைகுண்டம், ஆழ்வார் திருநகரி, தென் திருப்பேரை, தொலைவில்லி மங்கலம், திருக்குளத்தை, புளியங்குடி, திருக்கோளூர், வரகுணமங்கை. இந்த திருநெல்வேலி அந்த சுற்றுவட்டாரத்தோடு இருக்கு இந்த கோயில் 9. தொலைவில்லி மங்கலத்தில் அரவிந்த லோச்சனன் சந்நிதி தனியாக ஒன்றிருக்கிறது. அதையும் சேர்க்க 9 திருப்பதிகள். கோயில் 8 மேலே 8 திருப்பதிகள். அந்த தொலைவில்லி மங்கலம் சொல்லக்கூடதுல அரவிந்த லோச்சனன் அர்த்தம் என்ன? அரவிந்த லோச்சனன்னா என்ன பொருள்? அரவிந்த லோச்சனா பொருள் தெரியாதா? எல்லாருக்கும் பசிக்குதோ? சந்தேகா, அரவிந்த லோச்சனா என்ன பொருள்? அரவிந்த லோச்சனா அரவிந்தம்னா என்னது நமக்கு தெரிஞ்சதுதான். அரவிந்தம்னா தாமரை, லோச்சனம்னா கண்ணு, தாமரை கண்ணன் பொருள், அவ்வளோதான். அந்த தாமரை கண்ணனுக்கு தனியாக ஒரு கோயில் இருக்குது 4வது தொலைவில்லி மங்கலத்தில். அதையும் கூட பார்த்தாச்சுன்னா 9 கோயில். அப்படிதான் நவ திருப்பதி. தாய்வானவர் சொல்ல மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினார்கோர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. மூர்த்தி அந்த ஸ்தலங்கள் இதை முறையாக தொடங்கியவர்கள், இதெல்லாம் போய் சுற்றி பார்த்து வந்தவர்கள் வார்த்தை சொல்ல சர்க்குரு. அவங்க சொன்னாச்சுன்னா சர்க்குரு உன்னுடைய அருளும் வாய்க்கும் பராபரமே சொல்லி. அதனால இறைவனை கோயில்கள் போய் தோறும் சென்று வணங்கி வழிபட்டு நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறுவோமாக என்று 23வது பாடம் நிறைவு பெறுகின்றது. ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.